ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன, எப்படி இந்த கிறிஸ்மஸ் வந்தது என்ற நிறைய காரியங்களை சொல்லலாம். அதனுடைய வரலாறு என்னன்றதை இப்போ சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக வந்தார், வந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றினார், எங்களுக்கு என்ன கிஃப்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது கிறிஸ்தவம் என்ற மதத்தை ஸ்தாபிக்க அல்ல அதை குறித்து பேசுவதற்காகவும் அல்ல. அடுத்தது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். கிறிஸ்டியானிட்டி என்றால் என்ன? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன். அது ஒரு மதம் அல்ல. அப்போ அது என்ன? கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோட ஒரு உறவு, ஒரு ஐக்கியம். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கிறதோ அந்த உறவு தான் கிறிஸ்டியானிட்டி. அல்லது ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப், அதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி என்பது மதம் அல்ல, அது மனிதர்களாலே உருவாக்கப்பட்டது மதம். மதம் என்றது கிறிஸ்தவத்துக்கோ அல்லது வேத வசனத்திலேயோ நீங்கள் பார்க்க முடியாது. அவை கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எதற்காக வந்தார் என்பதை குறித்த காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். லுக் காஸ்பல் சாப்டர் 2 verse 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊராகிய பெத்லகேமோ மரியாள் வயிற்றிலே, கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்தார். ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அதனுடைய ரகசியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் உறவினால் வந்த பிள்ளை அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் நிழலிடுதலினால் மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். நீங்கள் வேதத்தை படிப்பீர்களானால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவளுடைய வித்து, அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 3:15, ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்ப அவளுடைய வித்து, மரியாளுடைய வித்து, அப்படித்தான் வேதத்துல சொல்லுது. அப்படின்னா நீங்க அந்த வேத பகுதியை நீங்கள் படிப்பீர்களானால் கேப்ரியல் வந்து மரியாளுக்கு என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தையை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் நீங்கள் அந்த லூக்கால மத்தேயுல வாசிச்சு பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். அவை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். நல்லா விளங்கிக்கொள்ளு, மனிதனாக பிறந்தார். 1 தீமோத்தேயு 3:16 நாங்கள் வாசிப்போம். 1 தீமோத்தேயு chapter 3 verse 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர்கள் என்று விளங்கப்பட்டார். இந்த வசனத்தை நல்லா விளங்கல. மாமிசத்தில் வெளிப்பட்டார். விண்ணின் மைந்தன் பூலோகத்திலே மண்ணுக்குரிய மைந்தனாக, அதாவது ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றிலே அவர் பிறந்து இரத்தத்தோடும் எலும்போடும் மாமிசத்தோடும் எங்களைப் போலவே உணர்வுள்ளவராக இந்த உலகத்திலே பிறந்தார். இதை நீங்கள் ஹீப்ரு 4ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளில் நீங்கள் வாசிக்கலாம். எங்களைப் போல பாடுபட்டு ஒரு பிரதான ஆசாரியனாக, ஹீப்ரு சாப்டர் 4 verses 13-14 இதில் நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்களானால் உங்களுக்கு அது புரியும். 15-16 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அவர் மூலமாக கிருபையினாலே கிருபாசன தண்டையில வந்து நிற்கிறோம் என்று அந்த வசனம் முடிகிறது. வாசிப்போம் 13, 14, 15, 16.
அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தந்தையிலே சேர கடவோம். இந்த வசனத்தை நல்லா விளங்கிக் கொள்ள. நம்மை போல எல்லாவற்றிலும் பாடுகள் துன்பங்களை அனுபவித்த ஒரு இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அதை வெளிப்படுத்தினார். அருமையான தேவஜனமே, இயேசு மாம்சத்திலே இந்த உலகத்திலே பிறந்தார். ஆனால் வேதம் என்ன ஒன்று காரியத்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஏன் இயேசு வந்தார் என்றால், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இங்கே பார்ப்பீர்களானால் வாசிப்போம். ஜான் சாப்டர் 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் எங்களில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு என்ன விலமதிக்க முடியாத, எண்ணி முடியாத எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து எல்லாவற்றிலையும் விதமா எங்களில் அன்பு கூர்ந்தார். இவ்விதமா தன்னோட ஒரே பேரான குமாரனை. இதுதான் கிறிஸ்துமஸ். 17வது வசனத்தை வாசிப்போம். அதிலே ஜான் சாப்டர் 3 verse 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்பட அவரை அனுப்பினார். அவர் ரட்சிக்கப்படுறது என்ன? பாவத்தில் இருந்த எங்களை, அக்கிரமத்தில் இருந்த எங்களை மீட்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக, அந்தகார இருளிலே இருந்த எங்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இதுதான் கிறிஸ்துமஸ். ஏதோ நாங்கள் உலக காரியங்களை செய்வதல்ல. ஏதோ ஒரு பார்ட்டி அல்லது ஒரு கிஃப்டை வாங்கி கொடுக்கிறது, வாங்குறது அல்லது குடிக்கிறது, வரிக்கிறது, இது அல்ல. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எதுக்கு வந்தா? வேதத்தை நல்லா படித்து பாருங்க. என் அருமையான தேவஜனமே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 6 verse 33. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். வானத்திலிருந்து இறங்கி, பாருங்க, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 51வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் என்ன? வார்த்தை. ஜான் சாப்டர் 1 verse 1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி 14வது வசனம். அந்த வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 1 verse 14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்தார். இவ்வளவு நாள் எங்களுக்குள்ள இருந்தது யார்? நான் என்று அகங்காரம், பிசாசினுடைய தன்மைகள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பிசாசுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்க, அந்தகார இருளில் இருந்து விடுதலையாக்க, அந்தகார இருளின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க இயேசு வானத்தை விட்டு பூலோகத்திலே இறங்கி வந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக வந்தார். கொலேசியர் 2:13 வாசிப்போம். கொலேசியன் சாப்டர் 1 verse 13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை பாருங்க. அந்தகார இருளின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி பிதா தன்னுடைய குமாரன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை ஒரு பிரஜையாக வைத்தது. நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தோம். உலகம் பிசாசுக்குள்ளே இருக்கிறது, அந்தகார இருளிலே இருக்கிறது, எல்லா அசுத்தமும் நிறைந்தது, எல்லா பாவமும் நிறைந்தது. இந்த பாவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க எல்லாரும் இந்த உலகத்துல பாவ பிரசன்னத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து மீட்டு விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்க்க
பிதா ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தாரா. பாத்தீங்களா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிற்று. பாத்தீங்களா? குமாரனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பு, ரெஸ்கியூ, டெலிவரன்ஸ். பாத்தீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10. இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாத்தீங்களா? தேவன் நம்மேல் வைத்த அன்பு அநாதி சிநேகத்தால் எங்களை இழுத்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களில் அன்பா இருக்கிறார். சொல்லுகிறார், எங்கள் மேல் வைத்த அன்பினாலே ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இப்ப 10வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தது, நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார். என் அருமையான தேவஜனமே, சத்தியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் நாங்கள் பாவத்துல இருந்து அப்படியே மரித்து போவதற்காக அல்ல, அப்ப அதிலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கத்தான் அதாவது விண்ணின் மைந்தன் மண்ணிலே பிறந்தார். மண்ணின் மைந்தர்களாகி எங்களை விண்ணின் மைந்தர்களாக மாற்ற அவர் பூலோகத்திலே வந்தார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. திரும்ப எங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் மனிதனாக பிறந்தார். இதான் உண்மை, இதான் கிறிஸ்தவம். இன்றைக்கு இருக்கிற காரியங்களை நீங்க பார்க்கலாம்னா இயேசு வந்ததுனாலதான் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ரீசன் ஃபார் தி சீசன். அவர் வந்ததுனாலதான். இதான் கிறிஸ்துமஸ். இன்னைக்கு வீடுகளில் இன்னைக்கு கிறிஸ்து இல்ல, ஆனா கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். உலகத்தில் எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீங்க எங்க போங்க, எந்த இடத்துக்கு போங்க, ஒரு கடைக்கு போங்க, அங்க கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறார்கள். அது ஒரு சலூனுக்கு போங்க, அங்கேயும் கொண்டாடுகிறார். எங்க போனாலும் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார். ஆனா அங்கே கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இல்லாம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனா அந்த பர்த்டே பார்ட்டியில யாருக்கு பர்த்டேயோ அவர் இல்லாம நாங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாட மாட்டோம். ஆனா இயேசு இல்லாம இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். அப்ப கிறிஸ்துமஸ் என்றால் இயேசு இந்த உலகத்துல பிறந்து வந்தார். 2017 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்துல பிறந்த, அதான் கிறிஸ்துமஸ். இயேசு இல்லாம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அல்ல. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனா யாருக்கு கிஃப்ட் கொண்டு போவீங்க? அந்த பர்த்டே கொண்டாடுகிற பர்சனுக்கு தான் நாங்க கிஃப்ட் கொண்டு போவோம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இயேசுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கறது இல்ல. இயேசு தான் நம்ம உண்மையா பார்த்தா இந்த உலக வழக்கப்படி பார்த்தா யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? இயேசுக்கு தான் கொடுக்கணும். நாம இயேசுக்கா கொடுக்கணும் இல்ல, நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுறோம், எல்லாரும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறார். இது இல்ல கிறிஸ்துமஸ். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற காரியம், இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற? the blessing of Christmas. கிறிஸ்துமஸ்னால நமக்கு என்ன ஆசீர்வாதம், இயேசு வந்ததுனால எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பல கிஃப்ட் இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்வதற்கல்ல, ஒரு சில வசனங்கள் எனக்கு மிகவும் பிடிச்ச ரோமருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல அநேக கிஃப்ட் இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்வதற்கல்ல, ஒரு சில கிஃப்ட், 7 விதமான கிஃப்டை சுருக்கமா நாங்கள் பார்க்க போகிறோம். என் அருமையான தேவஜனமே, வேதத்தை நாங்கள் திறந்து, தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். என் அருமையான தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு என்ன கிஃப்டை கொடுக்க போறார் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ரோமன் சாப்டர் 5 verse 1. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதலாவது கிஃப்ட் என்ன? பீஸ் ஆஃப் காட். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுக்குள், இயேசுவுக்குள், இயேசுவினிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் வந்ததுனால ஏன் எங்களுக்கு இந்த சமாதானம் இல்லை? எங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது. இயேசுவுக்கும் எனக்கும் இடையே, அல்லது பிதாவுக்கும் எனக்கும் இடையே இந்த பாவம் இருக்கிறதுனால தான் நமக்குள்ளே சமாதானம் இல்லை.
உலகம் நமக்கு சமாதானத்தை தராது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இயேசு சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். இதுதான் உண்மை. இந்த உலகம் சமாதானத்தை கொடுக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சமாதானமா நாங்கள் பீஸ் கீப்பிங் சொல்லுவாங்க, அல்லது நாங்கள் அதை சமாதானமா போயிடுவோம் என்று சொல்லுவாங்க. அல்ல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சமாதான தூதர்கள் போவார்கள். ஆனா அவர்கள் அங்க சமாதானம் செய்யும் போதே பிரச்சனைகள் உருவாகிவிடும். ஆனா இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். இந்த வேதத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஏன் சமாதானம் இல்லை? ஏன் நமக்கும் பிதாவுக்கும் இடையே, எங்களுக்கும் இயேசுக்கும் இடையே அல்லது பிதாவுக்கும் இடையே ஒரு உறவு இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிப்போம். ஐசியா சாப்டர் 59 verse 2. உங்களுடைய அக்கிரமங்களே, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அசுத்தமே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதனால சமாதானம் இல்ல. நான் சொல்றது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அந்த வசனங்களை, நான் சொல்ற வசனங்களை தயவு செய்து வேத புத்தகத்தை திறந்து படியுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை கொடுக்க வந்தேன், சமாதானத்தை எடுக்க அல்ல, சமாதானத்தை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு வசனத்தை அழகா சொல்லுகிறார். யோவான் 14:27. ஜான் சாப்டர் 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. யாருடைய சமாதானத்தை? அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறாராம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அவர் கொடுக்கல. உங்கள் இருதயம் கலங்காமல், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் தீயாமல் இருக்க. பாருங்க இந்த வசனத்தை. அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தார். யாருடைய சமாதானம்? அவருடைய சமாதானம். அருமையான தேவஜனமே, முதலாவது கிஃப்ட், the first gift, peace of God. அருமையான தேவஜனமே, அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. We have peace with God through our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமா, அவர் மூலமா தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஜெபித்து முடிக்கும் போது எப்படி ஜெபித்து முடிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே உம்மிடத்தில் வேண்டுகிறோம். அவர் மூலமாகத்தான், அவர்தான் வழி, அவர்தான் பாதை, அவருக்குள்ளாகத்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். வேற வழி இல்லை. உலகம் ஆயிரம் சொல்லட்டும், பரலோகத்துக்கு போறது நிறைய வழி இல்லவே இல்லை. இயேசுதான் வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஜான் சாப்டர் 14 verse 6. நானே வழி. அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் வரான் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. பாத்தீங்களா, அழகா சொல்லிட்டு போயிட்டேன். வேத வசனம் உண்மையானது. ஏன்னா வேதத்துல சொன்னதெல்லாம் நடக்குது உலகத்துல, எல்லாருக்கும் தெரியும். அதை அழிக்க முடியாது. வேதத்தை யாராலும் அழிக்க முடியாது. எத்தனையோ பேர் அழிமினாங்க. ஏதோ வேதத்தை அழிச்சு விடுகிறேன், வேதம் அழிஞ்சது இல்லை, சொன்னவங்க அழிஞ்சு போனாங்க. ஆனா வேதம் இருக்கிறது. எத்தனையோ பேர் அழிமினாங்க. ஒருவராலும் இந்த வேத புத்தகத்தை அழிக்க முடியாது, மாற்றி எழுதவும் முடியாது, அதை திருத்தவும் முடியாது. வேத புத்தகத்தில் இருந்துதான் மற்ற புத்தகங்கள் எல்லாம் வந்தது. அதை மறக்க முடியாது. என் அருமையான தேவஜனமே, அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். ரோமன் சாப்டர் 5 verse 2. அடுத்த கிஃப்ட், செகண்ட் கிஃப்ட் என்ன? அவர் மூலமாய் நாம் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டு. இந்த வசனத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இரண்டாவது கிஃப்ட் என்ன? the glory of God, மகிமை. பாத்தீங்களா, ஆண்டவர் எங்களுக்கு என்னத்தை கொடுக்க வந்தா? இழந்து போன மகிமை கொடுக்க வந்தா. எப்படி இழந்து போனோம்? ஆதியாமத்துக்கு போனோம். அதே ஆதியாமத்துல என்ன? ஆதாமை மகிமையினாலே மூடியிருந்தார், ஏவாளை மகிமையினாலே மூடியிருந்தார். அவங்க நிர்வாணமா இருந்தும் அவருடைய கண்களுக்கு அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரியவில்லை. காரணம், தேவ மகிமையினாலே மூடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் செய்த பாவம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிசாசு அவளை ஏமாத்தி புடுங்கி சாப்பிட வேண்டாம் என்ற மரத்தில் இருந்த அந்த பழத்தை புடுங்கி சாப்பிட்டதன் நிமித்தம் பாவத்துக்குள்ளானார். இப்ப அதை சாப்பிட்ட உடனே, அதை குறித்து இப்ப நாம் பேசவில்லை, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன கண்கள் திறக்கப்பட்டது? மாமிச கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டது. இப்ப மகிமையை இழந்து போனார்கள், நிர்வாணி என்று கண்டுகொண்டார்கள். இந்த இழந்து போன மகிமையை ஒரு மனிதனாலே ஒரு பாவத்தின் நிமித்தம் இழந்து போன
அந்த மகிமையை கொடுக்க இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். எவ்வளவு ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க. ஆதாம் வழியில வந்து அத்தனை பேரும் பாவிகளா தான் பிறந்தோம். நீ பாவம் செய்ததுனால நீ பாவி அல்ல, பாவத்திலே பிறக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 51:5. Psalm 51 verse 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். பாருங்க, அந்த வசனத்தை கவனம் விளங்கிக் கொள்ளுங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என்னுடைய தாய் பாவத்திலே கற்பம் தரித்தாள். பாத்தீங்களா? அப்ப உலகத்துல பிறக்கிற அத்தனை பேரும் பாவத்துல பிறந்தோம். எல்லாரும் பாவிகள். பாவம் செய்ததுனால பாவி அல்ல, பாவத்திலே பிறந்ததுனால நாங்கள் பாவம் செய்கிறோம். பாத்தீங்களா? ஆனா இங்க 3ஆம் அதிகாரத்துல இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆதியாகமம் 3:24 வாசிப்போம். Genesis chapter 3 verse 24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். முக்கியமான வார்த்தை என்னவென்றால், ஏதேன் தோட்டம் ஆதாம் ஏவாளுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, அவர்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே, அவர்களை மண்ணினாலே உருவாவதற்கு முன்பாகவே 6 நாள் கிரியை செய்தார். அவங்களுக்காகவே ஏதேன் தோட்டத்தை அழகா நேர்த்தியா ஒரு குறைவில்லாம அழகா உருவாக்கி வைத்திருந்தார். யாருக்காக? ஆதாம் ஏவாளுக்கு. இவர்கள் பாவம் செய்த போதோ அந்த தோட்டத்தை விட்டு திரட்டி விட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவ பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து திரட்டி விட்டார். அப்ப மகிமையை இழந்து போனோம், இப்ப தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போயிட்டோம். என் அருமையான தேவ ஜனமே, சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது கிஃப்ட் என்ன? பீஸ் ஆஃப் காட். இரண்டாவது கிஃப்ட் என்ன? glory of God. என் அருமையான தேவ ஜனமே, இழந்து போன மகிமையை, இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு திரட்டி அவருடைய பிரசன்னத்தை விட்டு திரட்டப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டு அவரை முகமுகமாய் சந்தித்து அவரோடு பேசுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு அந்த மகிமையை கொடுத்தார். எவ்வளவு ஆச்சரியம் பாத்தீங்களா? இதுதான் கிஃப்ட். இது விலை மதிக்க முடியாது, இது காசு கொடுத்து வாங்க முடியாது. ரட்சிப்பை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. என் அருமையான தேவ ஜனமே, ரட்சிப்பு இலவசம். that's a gift. கிரியையினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மனிதர்கள் நிற்கிறார்கள், கிரியையினாலே நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அல்ல இயேசு இடத்துல போயிடலாம் என்று. நடக்கவே நடக்காது. அப்படின்னா உலகத்தில் இருக்க பணக்காரர் தான் பரலோகத்துக்கு போகலாம் நினைக்கிறீங்களா? இல்ல அருமையான தேவ ஜனமே. அதை இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். Ephesians chapter 2 verses 8 and 9. கிருபையினாலே விசுவாசத்தை பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. பாருங்க இந்த வசனத்தை பாத்தீங்களா? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. இது கிரியைகளினால் உண்டானது, இது கிரியையினால் உண்டாகவில்லை. இட்ஸ் நாட் டீட்ஸ். உங்களுடைய கிரியைகளால அல்ல. அன்னதானம் பண்றதுனாலயும் அல்லது முடிய வெட்டி போடுறதுனாலயோ அல்ல கம்பிகளை குத்துறதுனாலயோ கம்பிக்கு மேல படுக்கிறதுனாலயோ இந்த ரட்சிப்பை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது இயேசு நமக்கு கொடுத்த ஈவு. that's a gift. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி பெற்றுக்கொள்ள முடியலாம்? அவரை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவரை உண்மையான இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கிருபை, உங்களுடைய விசுவாசம் ரட்சிப்பை கொடுக்கும். சால்வேஷன், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, அசுத்தத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, அடிமத்தனங்கள். பிசாசு எவ்வளவு அடிமத்தனமா எங்களை வச்சிருந்தான் தெரியுமா? குடி, வரி, விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், இப்படி எவ்வளோ அடிமைத்தனங்கள் இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு வந்தார். அருமையான தேவஜனமே, சத்தியத்தை புரிந்து கொள்ள. Rejoice in hope of the glory of God. அடுத்தது மூன்றாவது கிஃப்ட் வாசிப்போம். 5வது வசனம், ரோமன் chapter 5 verse 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். தெய்வீக அன்பு, the love of God. நாங்கள் வாசித்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10. நாங்கள் அன்பு செலுத்தினதுனால் அல்ல, அவர் எங்கள் மேல் வாய்த்த அன்பு. ஆவியானோ நம்முடைய இருதயத்தில் அன்பை ஊற்றினார். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதனால புரிந்து கொள்ளுங்க. இவ்வளவு நாள் நாங்கள் இயேசுவை அறிவதற்கு முன்பாக எங்களுக்குள்ள யார் இருந்தது என்றால் பிசாசு இருந்தார். வாசிப்போம் 1 யோவான் 4:4. First John chapter 4 verse 4.
பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும், பாத்தீங்களா, உலகத்தில் இருக்கிறவன் யார்? சாத்தான், சேட்டன். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர்தான் எல்லாரையும் உண்டாக்கினார். அவர் எல்லாவற்றையும் அவனாலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகல. இயேசு கிறிஸ்துவனாலதான் எல்லாமே உண்டானது. அவனா அவர்தான் பெரியவர். நீங்க பிரச்சனையை பார்க்காதீங்க. உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர். நீங்கள் கண் விழிப்பதற்கு முன்பாக பிரச்சனை விழித்தெழும்பி விடும். எழும்பும் போதே பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் இயேசு. இயேசுட வாங்க. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்துல வாருங்கள். அந்த அன்பு உங்களை அழைக்கிறது. தெய்வீக அன்பு உங்களை கூப்பிடுகிறது. என்னிடத்துல வாங்க. மனித அன்பு அற்று போயிடும். மனைவியானாலும் சரி, புருஷனானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆனாலும் அன்பு நிலைத்திருக்காது. பிரச்சனைகள் வரும். ஆனா தெய்வீக அன்பு அப்படி அல்ல. எவ்வளவு சொல்லலாம், நேரம் இல்லை. தெய்வீக அன்பு, the love of God. என் அருமையான தேவஜனமே, வேதம் அழகாய் சொல்லுகிற காரியம். ரோமர் 5:8 வாசிப்போம். ரோமன் chapter 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில், பாத்தீங்களா, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். நான் பாவியா இருந்தேன், அசுத்தமானவா இருந்தேன். வாயை திறந்த அசுத்தமான வார்த்தைகள், பார்வைகள் சுத்தமல்ல, கேட்கறதுல சுத்தம் அல்ல, நடக்கிற பாதைகள் சுத்தம் அல்ல, எல்லாமே பாவம், அசுத்தத்துல இருந்தோம். ஆனால் எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து மரித்தாரே, அதுதானே அன்பு. That's love. அதுதான் அன்பு. எனக்காக என் மனைவி மரிப்பாளா? இல்லையே. பிரச்சனை வந்தோட டிவோர்ஸ்ன்றாங்க. பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடிவிடும். ஆனா இயேசு எனக்காக மரிக்க வந்தாரே, அதான் எல்லாம். That's love. என் அருமையான தேவஜனமே, அதுதான் தெய்வீக அன்பு. இப்ப நாங்கள் 4வது கிஃப்ட்டுக்கு போறோம். வாசிப்போம். ரோமன் chapter 5 verse 10. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். பாத்தீங்களா? அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். பாத்தீங்களா? we are enemy of Jesus Christ. we were. நான் ஒரு காலத்துல இயேசுவை அறியாம இயேசுக்கு எதிரியா இருந்தேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளலையே. இயேசு எனக்காக வேதனைப்பட்டார். பல வருஷங்கள், 32 வருஷங்கள் எனிமையா இருந்தேன். பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்கள். பாத்தீங்களா, நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், எதிரியா இருந்தோம். ஆனா இயேசு எனக்காக வந்தார். எப்படி வந்தார்? பிதாவுக்கும் எனக்கும் இடையே இருந்த அந்த பிளவை ஒப்புரவாக்க, ரீகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குத ஊழியத்தை செய்து, பாத்தீங்களா அந்த வசனம், நிலைத்திருக்கிறார். அப்படின்னா ஜாய் ஆஃப் காட். வசனத்தை பாருங்க, அருமையான வார்த்தை. the joy of God. மகிழ்ச்சி. அக்கிரமத்துல, பாவத்துல எல்லாரும் என்னை வெறுத்தாங்க, வெறுக்கப்பட்டிருந்தோம் எல்லாரும். வாசிப்போம். டைட்டஸ், தீத்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தீத்து 3:3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவரும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரில் பகைக்கிறவர்களாயும் இருந்தோம். பாத்தீங்களா, இப்படிதான் இருந்தோம். அதனால நாங்க எழுதுகிறார், இயேசுக்கு எதிரியா இருந்தோம். பாத்தீங்களா, ஆனா அந்த ரீகன்சில், அதாவது ஒப்புரவாக்குற ஊழியத்தை கொடுத்ததுனால எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், சமாதானம். பாத்தீங்களா, இதான் கிஃப்ட். ஜாய் கம் ஃப்ரம் இன்சைட். உள்ளே இருந்து மகிழ்ச்சி வரணும். ஹாப்பினஸ் வெளியில இருந்து, சந்தோஷம் வெளியில இருந்து வருது, மகிழ்ச்சி உள்ளே இருந்து வருது. பாத்தீங்களா, ஹாப்பினஸ் மீன் சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடக்கும் போது ஹாப்பினஸ். ஆனா ஜாய் அப்படி அல்ல. இந்த வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவினால நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி நம்ம இருதயத்தை குடிகொண்டு இருக்கும். பாத்தீங்களா, என் அருமையான தேவஜனமே, அடுத்த கிஃப்ட்டுக்கு போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும்
இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையும் வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. பாத்தீங்களா? அது the grace of God. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபையை பாருங்க. அந்த கிருபை தான் இன்றைக்கு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா வாசிக்க நேரம் இல்ல. லெமெண்டேஷன், எரேமியா எழுதின புலம்பல், எரேமியா எழுதின புலம்பல் என்று இருக்கிறது. லெமெண்டேஷன் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கனால், காலைதோறும் புதிய கிருபை, நியூ. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும். வாசிப்போம் அந்த வசனத்தை. அவைகள் நாம் நிர்மூலமாக பாத்தீங்க, நிர்மூலமாகாதிருப்பது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. பாத்தீங்களா? கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், அது உமது உண்மை பெரிதா இருக்கிறது. பாத்தீங்களா? the grace of God. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளும். கிருபைக்கு மேல் கிருபை. கிருபை தான் நடத்துகிறது. கிருபையினால் அழைக்கப்பட்டோம், கிருபையினால நடத்தப்படுகிறோம். அடுத்த கிஃப்ட், 5வது கிஃப்ட் என்ன? the grace of God. Please understand word of God. 6வதுக்கு போவோம். ரோமன் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17. ரோமன் chapter 5 verse 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. எங்களை மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. பாத்தீங்களா? ஆண்டு கொண்டிருந்தது மரணம். அவருடைய மீறுதலினாலே இந்த உலகத்துக்கு மரணம் வந்தது. இந்த வசனத்தை கவனம் வழங்கிக் கொள்ளுங்க. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்துக்கு மரணம், வேதனை, சஞ்சலம், கண்ணீர், அவமானம், நிந்தை, வியாதி, துன்பம் எல்லாமே வந்தது. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. ஒருவன் நிமித்தம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆளுவார்கள், அந்த மரணத்தில இருந்து, அந்த ஆட்சியில இருந்து விடுதலையாக்கி நம்மை என்னமொரு ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். பாத்தீங்களா? ஆண்டு கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை உண்டாக்கி ஆதாம் ஏவாளுக்கு என்ன கொடுத்தாரு? ஆட்சியை கொடுத்தார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இது உங்களுக்கு கொடுத்திருக்கு, நீங்க தான் ஆட்சி செய்யணும், இந்த உலகத்தை முழுவதை ஆண்டு கொள்ளுங்க. ஆனா அந்த ஆட்சி யாருக்குள்ள போனது என்றால் சாத்தானுடைய கருத்துல போனது. அந்த மரணம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. இப்ப அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கி, பாத்தீங்களா, இந்த மரண சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு ஆட்சிக்குள்ள எங்களை ஆண்டு கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களை வெளிக்கொண்டு வந்தார். பாத்தீங்களா? ரீஜன் ஆண்டு கொள்ளணும். through the one man, Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு ஒரு ஆட்சி. ஆதாம் மூலமாய் மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் through the man, the son of God, son of man, Jesus Christ. இன்னொரு வசனத்தை ரோமன் chapter 5 verse 21 வாசிப்போம். சீக்கிரமா வாசிப்போம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாத்தீங்களா? பாவம் மரணத்துக்கு ஏதுவா ஆண்டு கொண்டிருந்தது. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாத்தீங்களா? எவ்வளவு ஆச்சரியம். These all gifts. பாத்தீங்களா? அடுத்து கடைசியாக 7வது ரோமன் chapter 6 verse 23. இது மிக முக்கியமான. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய என்ன பலன்? நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்காரு. ரிவார்ட், பிரைஸ் அல்ல, ரிவார்ட். பாத்தீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நித்திய ஜீவன். நாங்க எங்க போறோம்? நித்திய ஜீவன். 2 இருக்கு. ஒன்று நித்திய ஜீவன், ஒன்று நித்திய ஆக்கினை. ஒன்று நித்திய ஜீவன், 2வது நித்திய ஆக்கினை. இயேசுவை உண்மையான இருதயத்தோடு ஏற்றுக்கொள்வீர்களானால் எங்களுக்கு வருகிற பலன் என்ன? The gift of God, eternal life in Christ Jesus our Lord. இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் வா. என் அருமையான தேவ ஜனமே, இயேசுவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிருபை உங்களுக்குள்ள வரும். அந்த ரட்சிப்பின் கிருபை உங்களுக்குள்ள வரும். நீங்கள் எப்ப இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுது பரத்தில் இருந்து உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் கிருபை வரும். ரட்சிப்பின் கிருபையும் உங்களுடைய விசுவாசமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது ரட்சிப்பை ஆண்டவர் முழுமையாய் கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்ந்து இயேசுவோட நடங்கள். இயேசு வரும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போவார்.
இதுதான் உண்மை. This is the gift. 7 விதமான கிஃப்டை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே. அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை வாங்குங்க, இயேசுட்ட வாங்க, சபைக்கு போங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற உங்களை சுத்தம் பண்ணக்கூடிய, உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி சுத்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகத்தக்க ஒரு போதகரை சந்தியுங்க. அந்த சபைக்கு போங்க. அந்த சபையில தான் பரலோக ராஜ்யத்துக்கு போற பாதையை அவர்கள் காட்டுவார். இயேசு மூலமாகத்தான் போக முடியும். பரிசுத்தம் இல்லாம இயேசுவை யாரும் சந்திக்க முடியாது. பரிசுத்தம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சபைக்கு போங்க. நான் இந்த சபைக்கு போனால் என்னை சுத்தம் பண்ணுவார்களா, இந்த சபைக்கு போனால் என் பாவங்களை கண்டித்து உணர்த்தி சுத்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார்களா என்று சிந்தித்து அப்படிப்பட்ட சபைக்கு போங்க. நல்ல சபை ஒன்று இந்த உலகத்துல இல்ல. ஆனா என்ன சபை? சுத்தம் பண்ணுகிற சபை. அந்த சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அருமையான தேவஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த 7 விதமான கிஃப்ட், அதை வாங்கி அதை நீங்கள் உங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினார். இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அருமையான தேவஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாரா? கண்களை மூடுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான கிஃப்ட் நீர் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்டுக்காக உமக்கு நன்றி செலுத்து. இந்த உலகத்துக்கு ஏன் வந்தீர், என்னத்தை கொடுக்க வந்தீர் என்பதை நாங்கள் பார்த்து தகப்பனே, உலகம் கொண்டாடுகிற விதமாய் அல்ல, கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்கள் வித்தியாசமான முறையில் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் மூலமா இந்த உலகத்துக்கு ஒரு விடுதலை வந்தது என்று கொண்டாடத்தக்கதா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்து. இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவார். இயேசுவே நீர் பொறுப்பு. ஆசீர்வதியும், காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Merry Christmas and Happy New Year.